Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எப்படி நம்ம ஈஸி எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோ, ஹார்ட்ல உள்ள வீடியோ அப்படினு ரெண்டு வீடியோஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்க வந்து இமேजेस யூஸ் பண்ணி கூட இந்த வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடியோஸை ஈஸி எடிட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் எப்படி எடிட் பண்றது அப்படினு ஈஸியா உங்களுக்கும் புரியும். ஓகேவா? வாங்க फ्रेंड्स இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க Sheeja Tech Official சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்க கூடிய ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி Subscribe பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கூடிய ப்ளூ அண்ட் green வீடியோ வந்து இது வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படினு தெரியல அப்படினா வந்து உங்களுக்கு இதே மாதிரி இப்ப ஹார்ட் இமேஜ்க்கு பதிலா நீங்க வேற என்ன இமேजेस வச்சு கூட இந்த வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் போல கிரியேட் பண்ணனும் அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல வந்து வீடியோஸ் அதே போல அப்லோட் பண்ணலாம். ஏனா வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே நீங்க ஹார்ட் இமேजेसக்கு பதிலா நீங்க வேற டிஃபரண்டாட்டு உங்களால கிரியேட் பண்ண முடியும். இனி என்ன பண்ணனும் அப்படினா வந்து உங்க மொபைல்ல இருக்க கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ கரெக்ட்டா இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லடா 16:9 எந்த ரேஷியோ செலக்ட் பண்ணலாம் ஒண்ணேல இமேजेस வந்து உங்களுக்கு வந்து 16:9 ரேஷியோக்கு தான் கரெக்ட்டா கொடுத்திருப்பேன். அத வேணாலும் நம்ம 1:1 க்கு சேஞ்ச் பண்ணி வெச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து 1:1 ல கிரியேட் பண்ணி காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மீடியா அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து ஸ்டோரேஜ்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய உங்க வீடியோவை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணனும். இப்போ வந்து KineMasterல நான் வந்து கொஞ்சம் இது வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படினா 16:9 ரேஷியோக்கு தான் அந்த வீடியோஸ் வந்து கரெக்ட்டா செட் ஆயிருக்கும். இதை என்ன பண்ணனும் அப்படினா வந்து கிராப் பண்ணி நம்ம வந்து 1:1 க்கு கரெக்ட்டா செட் பண்ணனும். அதுக்கு வந்து சிசருக்கு நெக்ஸ்ட்ல வந்து ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்ட்டா இத வந்து 1:1 க்கு ஜூம் பண்ணி இத வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து செட் பண்ணிட்டு நீங்க வந்து கரெக்ட்டான சென்டர் பொசிஷன்ல இருக்குதா அப்படினு ஒருக்கா செக் பண்ணி பாத்துக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க வந்து கரெக்ட்டா இல்ல அப்படினா வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீடியால போய் நம்ம வீடியோ செட் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு என்ன போர்ஷன் வந்து இப்ப சென்டர்ல என்ன பொசிஷன் வந்து செட் பண்ணனுமோ அதை வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கிளிக் பண்ணி கட் கொடுத்து வச்சிக்கிறேன். எனக்கு வந்து இதுல இந்த போர்ஷன்லாம் எனக்கு சென்டர் பிளேஸ்ல தெரியணும் அப்படினு நான் செட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி மீடியா இருக்கும். மீடியால போய் நீங்க வந்து இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த வீடியோவை நான் இப்போ செட் பண்றேன். அதாவது green and blue அந்த வீடியோ தான் செட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட்டா செட் பண்ண தெரியலனா இதுல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு 5 செகண்ட்க்கு தான் நான் இது பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி இத வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் இருக்க கூடியதை கிளிக் பண்ணிட்டு குரோமோ கீ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணீங்க அப்படினா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே உங்களுக்கு எனேபிள் பண்ணீங்க அப்படினா வந்து கரெக்ட் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ப்ளூ கலரை வந்து எனேபிள் பண்றது மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ ப்ளூ கலர்ல கலர்ஸ் வந்து செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு green கலர் தெரியும். வந்து செகண்ட் இருக்க கூடிய வீடியோக்கு நம்ம வந்து குரோமோ கீ யூஸ் பண்ணி நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ கலர்ஸ்ல போய் நீங்க வந்து ப்ளூ கலர் செட் பண்ணிட்டு ஓகே அப்படினு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிட்டு இப்போ வந்து ஒரு 15 செகண்ட்க்கு நான் வந்து கிளிக் பண்ணிட்டு இத கட் கொடுத்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஓகேவா? இவ்வளவு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த green screen வீடியோவை செட் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் போறது மாதிரி நீங்க வந்து குரோமோ கீ செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படினா வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்க கேலரியில சேவ் ஆயிடும். இது வந்து சேவ் ஆவறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படினா வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிரும். இப்போ வந்து இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிரும். இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதை என்ன பண்ணனும் அப்படினா வந்து ஓகே இது வந்து இப்போ உங்களுக்கு சேவ் ஆகி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா உங்க மொபைல்ல இருக்க கூடிய KineMaster அப்ளிகேஷனை திரும்ப ஓபன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் இப்போ நம்ம 1:1 ல கிரியேட் பண்ணனால 1:1 செலக்ட் பண்ணி மீடியா அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் ஸ்டோரேஜ்ல நீங்க வந்து பேக்ரவுண்டாட்டி என்ன வீடியோ செட் பண்ணனுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டாட்டி இந்த வீடியோவை நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இத வந்து கரெக்ட்டா 1:1 ரேஷியோக்கு கரெக்ட்டா கிராப் பண்ணிட்டு ஈக்குவல் டு மார்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஈக்குவல் டு கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்க்கு இத செட் பண்ணிருக்கேன் அப்படினா வந்து 15 செகண்ட்க்கு இத வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியால இப்போ நீங்க வந்து அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண வச்சிருக்க வீடியோவை இப்போ செட் பண்ணனும். இப்போ KineMasterல இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இத வந்து கரெக்ட்டா செட் பண்ண தெரியல அப்படினா வந்து இந்த பாக்ஸ் ஐகான் கிளிக் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா அதை கிளிக் பண்ணிட்டு
கீழே வந்து குரோமோ கீ அப்படி ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அது எனபிள் ஆகி உங்களுக்கு டபுள் வீடியோவாட்டு உங்களுக்கு ப்ளே ஆகுறது உங்களுக்கே தெரியும். இதில் வந்து என்னென்ன லைட்டாக சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த நம்பர்ஸை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரியாதது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக பிளர் ஆகுனது போல் வீடியோஸ் தெரியுது அப்படின்னா வந்து இந்த நம்பர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு உங்கள் லோகோவை செட் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லோகோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஆடியோ சாங்ஸ் வந்து கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் இருக்கக்கூடியதை நான் வந்து டிசபிள் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை புது சாங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரெண்டையுமே டிசபிள் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டில் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஃபோல்டரில் நீங்கள் வந்து புதுசாக என்ன சாங்ஸ் ஆட் பண்ணணுமோ அந்த சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆட் பண்ணல. இப்போ இதில் இருக்கக்கூடியதுலேயே ஒரு சாங்கை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். லோகோ எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுக்கலாம். இதே போல் தான் நம்ம வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன்லேயே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அலைட் மோஷன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மோஷனில் நம்ம வந்து 4:5 ரேஷியோக்கு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் KineMasterல வந்து அது க்ரியேட் பண்ண முடியாது. 9:16க்கு 1:1 16:9 இந்த 3 ரேஷியோவில் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பட் வந்து எல்லாமே சேம் மெத்தட் தான், வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் க்ரீன் அண்ட் ப்ளூ வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேணால் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி அப்லோட் பண்ணுறேன். அந்த இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஒரு நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is